நீங்க எப்படி பொட்டிக் சொல்வீங்க, டிசைனிங் ஸ்டுடியோ எல்லாம் சொல்லலாம். ஆனா உண்மையான வேணா ஒரு ஹைடெக் டெய்லரிங் ஷாப். அவ்வளவுதான். டெய்லர் கடை, டெய்லர் அக்கா, டெய்லர் அண்ணாங்கிறது தான் மருவி இப்போ அது டிசைனிங் ஸ்டுடியோவா மாறிடுச்சு. 1000 டிசைன் போடலாங்க. இல்லஸ்ட்ரேஷன் வரையலாம், ஸ்கெட்ச் வரையலாம், நீங்க சிஸ்டம்ல வரையலாம், இல்ல ஒரு ஐபேட்ல வரைஞ்சு கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவுட்கம் வந்து மாஸ்டர் அண்ட் டெய்லர் கையில தான் இருக்கு. நீங்க இவ்ளோ வரைஞ்சு அவங்க சொதப்பெல்லாம் தச்சுட்டு யூஸ்வலா என்னன்னா எல்லா உமனும் வந்து ஒரு குடும்பத்துக்கு நம்மளால ஏதாவது இன்கம் பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம சும்மா இருக்கோம், நம்ம எதுவுமே பண்றது இல்ல, எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வேஸ்டா வீட்டுல உட்காந்துக்கிட்டோம். ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உமனுக்கு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அதிகமா சம்பாதிக்கிறதுனால நமக்கு ஒரு அந்த தெனாவுட்டு வரும். நான் வந்து எப்பவுமே சொல்றேன், சம்பாதியம் வந்து உங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கணும், திமிரை கொடுக்க கூடாது. இப்போ பீப்புள்ஸோட மைண்ட் செட் நான் பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் உண்மையாகவே என் ஆஃபீஸ்லலாம் 2K கிட்ஸை வேலைக்கு சேர்க்கறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறேன். இன்டர்ன்ஷிப் வரீங்களா, முடிச்சிங்களா, கிளம்புங்க அப்படிங்கிற. ஏன்னா அவங்க அந்த வேலை செய்கிற மென்டாலிட்டி இல்லை. ஓகே. ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்னைக்கு நம்ம கூட காஸ்டியூம் டிசைனர் சிந்து மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். என்னென்னவோ கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் மேம். ஆனால் உங்களை பார்த்தோன்னா அதெல்லாம் அப்புறம் கேட்கணும். இப்போ வந்து இந்த பிளாக்கை பற்றி தெரிஞ்சு ஆகணும் மேம். எங்கே பார்த்தாலும் நீங்கள் எங்கே போனாலும் இந்த பிளாக் கலர் தான் மேம். காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் நாங்கள் எப்படியோ பார்த்துருக்கோம். அவங்க வந்தாலே ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரில் அப்படியே கலராக நம்மளே வந்து என்னோட ட்ரெஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவாங்க. எப்போ போனாலுமே உங்களை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலுமே பிளாக் கலர். இல்ல, அது எனக்கு அமைஞ்சிடுது. நான் ஆக்சுவலா எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் வேற ஒரு மீட்டிங், ஒரு ஆல்பம் சாங் மீட்டிங்காக போயிருந்தேன். காலையில லேட்டா எழுந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பீரோக்குள்ள இருந்து நம்ம அப்படி உருவிட்டு வருவோம்ல, அப்படி பார்த்தா டேரா இதாக இருந்தது. எடுத்து அவசரமாக அயன் பண்ணி போட்டுட்டு இன்டர்வியூ சொன்னீங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஆஃபீஸ் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு பார்த்தா மீட்டிங் முடியவே லேட் ஆகிடுச்சு. சரி, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா 1/2 hour லேட் ஆகிடுச்சு அங்கேருந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறம் எங்கே போய் ட்ரெஸ்ஸை அது பார்க்கும்போது உமன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆமாம், இப்போ ஒரு பெருமை இருக்கு. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிஃபோர் 5 years விட இந்த ஒரு அந்த கோவிட்க்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பீரியட் ஆஃப் உமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 85% உமன்ஸ் எல்லாருமே பிஸியாக தான் இருக்காங்க. அதாவது அவுட்டர் ப்ரொஃபஷன்ல ஹவுஸ் ஒய்ஃப்னு வரும்போது அது எப்போவுமே 24/7 தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருக்கீங்க, பொட்டிக் வச்சுருக்கீங்க, இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேறு. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பொட்டிக் வைக்கணும் அப்படின்னும் போது வந்து இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் எனக்கு நான் செட் பண்ணிக்கிட்டேன். நம்ம உமன்ஸ்கிட்ட சொல்லுவோம், இதெல்லாம் உடச்சிட்டு நீங்கள் வெளியே வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பவுண்ட்ரிஸ்லாம் பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஒரு உமன்ஸ் வந்து இதை செட் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய கெரியருக்கும் நம்மளுக்கும் சேஃப்னு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செட் பண்ணல? இப்போ ஆக்சுவலாக அந்த பொட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல, நான் வந்து ஒரு டிசைன் பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்றது. நம்ம வந்து அப்படியே ஆர்டர் கொடுத்து கஸ்டமைசேஷன், உண்மையில கஸ்டம் மேட் காஸ்டியூம்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ உண்மையாக சொல்ல போனால் அது நீங்கள் எப்படி பொட்டிக் சொல்வீங்க, டிசைனிங் ஸ்டுடியோ எல்லாம் சொல்லலாம். ஆனால் இதோட உண்மையான வேணா ஒரு ஹைடெக் டெய்லரிங் ஷாப். அவ்வளோதான். டெய்லர் கடை. ஒரு தெருக்குள்ள ஒரு நம்ம பக்கத்து வீட்டு அண்ணாலாம் வச்சிருப்பாங்கல்ல, டெய்லர் அக்கா, டெய்லர் அண்ணாங்கிறது தான் மருவி இப்போ அது டிசைனிங் ஸ்டுடியோவா மாறிடுச்சு. ஆனால் பலரும் இந்த விஷயத்துக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, காஸ்டியூம் டிசைனர்ன்றது வந்து ஒரு பெரிய வேலை, அது ஈஸியாக எல்லாரும் டெய்லர் அக்கா, அவங்க டெய்லர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்க பெருமையாவே சொல்லுவீங்க. ஆக்சுவலாக பெருமையாக தான் இருக்கு. நான் பேசிக்காக நான் டெய்லர் தான். ஓகே, நான் டெய்லரிங்ல இருந்து தான் நான் காஸ்டியூம் டிசைனராக அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கேன். அதனால எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக டெய்லரிங் தெரிஞ்சிருக்கிறவங்க வந்து காஸ்டியூம் டிசைனரை விட பார்த்தீங்கன்னா டெய்லரிங் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸான ஒரு இது இருக்குது. எப்படி சொல்லுவோம், அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ்னு சொல்லுவோம்ல, அது டெய்லரிங் தெரிஞ்சிருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நாலேஜ். அது நம்ம வெறும் காஸ்டியூம் மட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த டெய்லரிங் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு கார்மெண்ட்டை வெளியில் கொண்டு வரும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. பட் நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு கட்டிங் தெரிஞ்சிருக்கு, பேட்டர்ன் மேக்கிங் தெரிஞ்சிருக்குனாலே நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு காஸ்டியூமை வந்து கொண்டு வர முடியும். ஃபிட் இஷ்யூஸ் இருக்காது, டீட்டெயிலிங் மாறாது. இதெல்லாம் வந்து டெய்லர்ஸ் கிட்ட 1000 டிசைன் போடலாங்க. இல்லஸ்ட்ரேஷன் வரையலாம், ஸ்கெட்ச் வரையலாம், நீங்கள் சிஸ்டமில் வரையலாம், இல்லை ஒரு ஐபேடில் வரைஞ்சி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவுட்கம் வந்து மாஸ்டர் அண்ட் டெய்லர் கையில் தான் இருக்குது.
நீங்கள் இவ்வளோ வரைஞ்சி அவங்க சொதப்பெல்லாம் தைச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால எங்களை விட பெஸ்ட்டுன்னு யாருன்னு கேட்டால், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. மேபி மற்றவங்களுக்கு மாறுபடலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் டெய்லர் தான் நான் சொல்லுவேன். காஸ்டியூம் டிசைனரை விட டெய்லர்ஸ் வந்து நாலேஜபிள் தான். பிகாஸ் அவங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரியும், எங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி தெரியும், அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே தெரிஞ்சிருந்தா அது ஒரு ப்ளஸ் தானே. அதுதான் நான் இதை சொல்கிறது. நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பெருசாக எனக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. என்னோடய சூழல் வந்து நான் ஒரு வேலையை வந்து தக்க வச்சுக்கணும், நான் லைஃப்பில் சர்வை பண்ணணும்ல. என்னோடய ஃபேமிலி சூழலுக்காக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சின்ன லெவல் தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ என்ன பவுண்டரிஸ் வச்சுருந்தேன் அப்படின்லாம் சொல்ல தெரியல. கோவிடில் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. இதை ஏதாவது நம்ம வேலை பார்த்து நமக்கு இன்கம் வந்தால் போதும். எனக்கு ஒரே ஒரு பவுண்டரிஸ் தான், எனக்கு இன்கம் வரணும். ஓகே, இன்கம் வர்றதுக்கு என்னோட டிசைனிங் ஸ்டுடியோவில் என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் தான். எல்லாமே ஸ்டிச் பண்ணணும், அது ஒன்று இருந்தது. இன்னொன்று வந்து பிரேக் பண்ண நினச்சது ஒன்று என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த டெய்லரிங் நம்ம மிடில் கிளாஸாக இருப்பாங்க இல்லையா, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க நம்மள மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குலாம் ஒரு எண்ணம் இருக்கும், டிசைனருங்கிறவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு ஆக்ட்ரஸ்க்கோ பெரிய பெரிய விஐபி ஆட்களுக்கான ஆனவங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சேன். காஸ்டியூம் டிசைனர் வந்து எல்லாருக்கும் காஸ்டியூம் டிசைனர் தான். யார் எந்த காசு கொடுத்தாலும் அதுக்கான டிசைனை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது தான் காஸ்டியூம் டிசைனரோட வேலை. அது வந்து விஐபி கிளைண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் வரவங்களுக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு வந்து என்னோட டிசைனிங் ஸ்டுடியோவில் A to Z கிளைண்ட்ஸ் இருக்கணும். A சைட் கிளைண்ட்ஸும் இருக்கணும், B சைட் கிளைண்ட்ஸும் இருக்கணும், C சைட் கிளைண்ட்ஸும் இருக்கணும். ஸோ நான் அப்படிதான். எனக்கு வந்து ரொம்ப நம்ம இதை சொல்லக்கூடாது, ஒரு வீட்டு வேலை செய்கிற அக்கா கூட எனக்கு கிளைண்ட்ஸ் தான், டெப்டி கலெக்டரும் எனக்கு கிளைண்ட்ஸ் தான். 2 செட் ஆஃப் பீப்புள்ஸும் வராங்க, 3 செட் ஆஃப் பீப்புள்ஸும் வருவாங்க. அவங்க வந்து அவங்களோட பட்ஜெட் சொல்லிடுவாங்க, இதுதானே. ஸோ எனக்கு வந்து எல்லாருமே என் பொட்டிக்கு வரணும். யாரும் வந்துட்டு இவங்ககிட்ட போனேன், ட்ரெஸ்ஸு ரெடி பண்ண முடியலை, ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க, அப்படி நான் வந்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். எதாக இருந்தாலும் அந்த லீட்ஸை அப்படியே இன்கமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் என்னோட டிசைனிங் ஸ்டுடியோ நான் அப்படி தான் டிசைனே பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மென்ஸ் ஃபேஷன் அண்ட் கிட்ஸ் ஃபேஷன் அதுக்கப்புறம் கொண்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர், ஒரு 6 மந்த் கூட இல்லை, ஒரு 4 months வரைக்கும் நான் ஒன்லி உமன்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கிட்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் மென்னோட ஃபேஷன்ஸை இன்ட்ரூவ். இப்போ பார்த்தா ஆக்சுவலாக நான் மென் ஃபேஷன் படிக்கல. நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் வெறும் ஷர்ட் தான் எனக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியும். மற்றபடி எந்த நாலேஜும் கிடையாது மென் ஃபேஷனில். அது காலப்போக்கில் லேர்ன் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்தது தான். பட் இப்போ அதிகமாக மென்ஸ்க்கு தான் நான் அதிக காஸ்ட்யூம் தான் மென்ஸ்க்கு தான் பண்ணுறேன் உமனை விட. ஸோ அது அப்படியே இதாயிடுச்சு. ஓகே, இப்போ விமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உட்காந்து யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வராத ஐடியாஸே கிடையவே கிடையாது. எல்லா ஐடியாஸும் அதாங்க நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறோம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுக்கு கட்டி இருக்கும், எல்லாம் சிறகடிப்போம் அப்படின்றீங்க. எங்களை சிறகடிப்போம் அப்படின்னு அப்படி இல்லை. யூஸ்வலாக என்னன்னா, எல்லா உமனும் வந்து ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் ஏதாவது இன்கம் பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 30+ பெண்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம சும்மா இருக்கோம், நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாரும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் உட்காந்துக்கிட்டுருவோம், இந்த மாதிரி ஃபீல் வந்து அது அந்த 30s 35+ ஒரு 30+ அந்த மாதிரி டைமில் நமக்கு அது ஒரு சைக்காலஜிக்கலாக தோணுற ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒன்று நம்ம இண்டிபெண்ட்டாக ஏர்ன் பண்ண பார்க்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாரு, அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்கள வளர்க்க முடியலை, குழந்தைங்களுக்கு நம்ம சார்ந்த ஒரு இன்கம் பேஸ் பண்ணி எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிதான் ஒவ்வொரு உமனும் வெளியில் வராங்க. இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன், வெளியில் வராங்கன்றது மீன்ஸ் வேற இல்லை, இதுக்காக. ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், ஏன் பண்ணலாம், நம்ம வீட்டோட பொருளாதாரத்தை உசத்திக்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் சூஸ் பண்ணலான்னும் போது இந்த மாதிரி சைடு வந்து அவங்க அதிகமாக வராங்க. சில பேர் வீட்டில் இருந்தும் ஹோம்ப்ரெனராக கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ப்ரெனர் இருக்காங்க, நீங்கள் இன்ஸ்டாலேயே பார்க்கலாம். வீட்டில் இருந்தே ஒரு ரூம்குள்ளே ஒரு பொட்டிக்கோ ஒரு டிசைனிங் ஸ்டுடியோவோ இல்லைனா ஒரு டெய்லரிங் ஷாப் மாதிரியோ அப்படி இல்லைன்னா மேக்கப் உள்ள ஸ்டுடியோ மாதிரியோ ரெடி பண்ணி அவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் நிறைய உமனை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் வந்து என்னென்னா, நமக்கு சப்போர்ட் சிஸ்டம். உமனோட மைண்ட் செட்டே எப்படின்னா, அப்பாக்கோ ஹஸ்பண்ட்க்கோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் 90% ஐடியாஸ்க்கு வர்றதுக்கு காரணம்.
ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உமனுக்கு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இருக்கலாம். ஓகே. அது அந்த திமிரா போகக்கூடாது சொல்லுவாங்களா. நான் யூஸ்வலாகவே எல்லாரும் நான் ஃபெமினிசம் பேசவே மாட்டேன். எனக்கு அது செட் ஆகாது. நான் முக்கால்வாசி ஆண்களோடய ஒர்க் பண்ணுறதுனால அந்த கேட்டகரியிலேயே இருப்பேன். எனக்கு வந்து அது தோணலை. எனக்கு வந்து எப்படின்னா இப்போது அதிகமாக சம்பாதிக்கிறதுனால நமக்கு ஒரு அந்த தெனாவட்டு வரும். நான் வந்து எப்போவுமே சொல்கிறேன், சம்பாதியம் வந்து உங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கணும், திமிரை கொடுக்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேங்கிறது என்னோட கான்ஃபிடென்ட், என்னோட ஹோப்பு. இப்போ என்னோட அப்பாவுக்கு முடியலைங்கிறப்போ அங்கே வந்து நான் ஏர்ன் பண்ணுறது அங்கே யூஸ் ஆகும். நான் தான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், நான் தான் இந்த வீட்டை பார்த்துக்கிறேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேங்கிற ஒரு ஆணவமும் திமிராக இருந்தால் அது ஃபேமிலியை வந்து ரொம்ப பாதிக்கும். நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. அவங்க நம்மளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறத தாண்டி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் இருக்கலாம் போல இருக்குது, அம்மாவே இப்படி இருக்காங்க, நம்மளும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட் செட் வரக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். நான் எப்போவுமே அதை நினைக்க மாட்டேன். உங்களோட நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து உங்களுக்கான பணம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களை காப்பாற்றிக்கிறீங்க. ஒரு பணம் கொடுக்குற ஹோப்பை வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. உண்மையாகவே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஹோப் கொடுக்கும். நான் சம்பாதிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், என் குழந்தைங்களோட எஜுகேஷனை நான் ஃபில் பண்ண முடியும், அவங்களோட தேவையை என்னால் ஃபில் பண்ண முடியும், என்னோட தேவையை ஃபில் பண்ணிக்க முடியுங்கிறது ஒரு பணத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அது திமிராக மாறும்போது தான் பிரச்சனை பெருசாகுது. அங்கே வந்து நம்ம பெண்ணியம் பேசுகிறோம், இஷ்டத்துக்கு நான் தான்றதெல்லாம் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஐ திங்க் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். என்னடா இப்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குறோம், அவங்களெல்லாம் காலேஜில் கூப்பிட்டு ஆனர் பண்ணுறாங்க, ஒரு கெஸ்ட்டாக வந்து கூப்பிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒருத்தவங்க எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெளில வரவங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக யார் இருக்காங்கன்னா, என் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கேக் பிஸ்னஸ் பண்ணா, இல்லை மேக்கப் பிஸ்னஸ் பண்ணா, மேக்கப்பில் ப்ரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறா. நான் அவளை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போகிறாங்க. இது கரெக்டா? இல்லைனா வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு விமன் வந்து சாதிச்சிருக்காங்க, அவங்கள மாதிரி எனக்கு வர பிஸ்னஸை வச்சு நான் அவங்கள மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது கரெக்டாமா? நான் வந்து இந்த இன்ஸ்டா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ் பார்த்துருக்கேன். நானே யாரா இவனை கூட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கேன் இப்படியெல்லாம் இருந்தோம். நானே தம்பி யார் தம்பி, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்? எனக்கு அவங்களோட இவங்களை நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அவங்க முக்கால்வாசி பார்த்தா ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆக்டர் மாதிரி இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டான்ஸ் ஆடிருப்பாங்க. நான் இந்த திறமையெல்லாம் குறைச்சி மதிப்பிடலை. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில், நீங்கள் என்னை விட சின்ன பிள்ளையா இருக்கோம், நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் ஸ்கூல் படிக்கிற டைம் இல்லை காலேஜ் படிக்கிற டைம்லாம் எப்படி இருக்கும்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னு வரும்போது சினிமா சார்ந்தவங்களும் வருவாங்க. ஏன்னா மீடியான்னு போகும்போது ஒரு விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மீடியா அவங்க இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அது ஆக்டராக இருக்கலாம், எடிட்டராக இருக்கலாம், டேரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், இல்லை லிரிக்ஸிஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம். இவங்க எங்கள் காலேஜுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூப்பிடுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, எஜுகேஷன் ரிலேட்டடான பீப்புள்ஸை கூப்பிடுவாங்க. அது கலெக்டர், டெப்டி கலெக்டர், இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிடுறாங்க. ஏன் இவங்களை கூப்பிடுறாங்கன்னா இதுக்கு பேஸ் என்னன்னா எஜுகேஷன். இந்த படிப்பு படிச்சதுனால தான் இவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டடான பீப்புள்ஸை கூப்பிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து அதோட வேல்யூ தெரியல, யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நம்ம பெரியவங்களா ஆகும்போது அதோட இம்பேக்ட் இருக்குல்ல. நம்ம இப்போ சொல்கிறோம், நான் ஸ்கூல் படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்தாங்க, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒருத்தவங்க வந்தாங்க. நம்மளோட என்னோட கிட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் ஃபேம், உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ஃபேமாக இருக்கீங்க, எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்க கூப்பிடுறதுனால அந்த கல்ச்சுரல் சூப்பராக நடக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், செலிப்ரேஷன் மூடுக்கு போகலாம். பட் நம்ம என்ன இருக்குது, என்ன எடுத்துக்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை கூப்பிடுறதுனால ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. அவங்க அதில் என்ன சொல்கிறது,
பார்த்துருப்பாங்கல்ல, ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங்ஸ் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் இருப்போம், நமக்கு அதுக்கான வழி தெரியாமல் இருக்கும். பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது, ஓ நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ இவங்க இந்த இடத்துல இருந்து இதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ பீப்புள்ஸோட மைண்ட் செட் நான் பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நான் உண்மையாகவே என் ஆஃபீஸ்லலாம் 2K கிட்ஸை வேலைக்கு சேர்க்கறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறேன். இன்டர்ன்ஷிப் வரீங்களா, முடிச்சிங்களா, கிளம்புங்க அப்படிங்கிற. ஏன்னா அவங்க அந்த வேலை செய்கிற மென்டாலிட்டி இல்லை. அவங்களுக்கு 9 to 5 ஜாப்ஸ் பிடிக்கல. ஏன்னா ஈஸியாக ஒரே பாட்டில் பணக்காராகணும், ஒரே பாட்டில் ஃபேம் ஆகணும், ஒரே பாட்டில் நம்ம ட்ரெண்டிங்கில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. நான் சொல்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இல்லை, ஒரு சில பேர் 80% அப்படி தான் வராங்க. நம்ம ஒரு வேலை கொடுத்தா கூட இதெல்லாம் நம்மளோட வேலையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற பர்சனை கூப்பிடும்போது அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது காலேஜஸ் தான் பண்ணணும். காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களை கூப்பிட்டா பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறதுனால என்ன யூஸ்ன்னு தான் எனக்கு தெரியல. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்களும் இதே மாதிரி ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங்கில் ஆனீங்கன்னா நாளைக்கு உங்களையும் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்கன்னு சொல்கிறீங்களா? கல்வி வந்து எவ்வளோ முக்கியம், கல்வியால் எத்தனை குடும்பத்தோட தலையெழுத்து மாறி இருக்குது, கல்வியால் ஒரு நாட்டையே மாற்ற முடிஞ்சிருக்கு, கல்வியால் நம்ம நாட்டை வந்து நம்ம என்ன வெளிநாட்டில் வந்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம நாட்டை வந்து நம்ம கொண்டு போய் நிற்க வைக்கிறோம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து ட்ரெண்டிங்கோ இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனாலையோ என்ன சொல்கிறது, நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுனாலையெல்லாம் கிடையாது. எஜுகேஷன் மட்டும்தான் உங்களை வேற லெவலில் அடுத்த லெவலில் கொண்டு. எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க? மேக்ஸிமம் 2 years. அதுக்கப்புறம் உங்களோட அதுக்கப்புறம்னா அவங்க ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போயிடுவாங்க, அவ்வளோதான். என்னை கேட்டால் நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் ஒரு சைட் எஜுகேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒன்று செய்யுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்வேன். எனக்கு காலேஜஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறைய சம்டைம்ஸ்லாம் கோவமாக வரும், என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. இப்போ நிஜமாவே ஒரு டேலண்டாக இருக்கிற ஒரு பர்சனை நம்ம அவமதிச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடுறதுனால நிறைய பேர் வெளியில் தெரியாமையே போகிறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணகி நகரில் கார்த்திகான்னு ஒரு பொண்ணு வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. எத்தனை பேருக்கு அவங்கள தெரியும்? இப்போ நியூஸில் போட்டதுனால தெரியுது. இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவோ மெடல்ஸ் வாங்கியிருக்கலாம். அவங்களோட ஏரியாவில் அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. நம்ம பார்க்கும்போதே அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏதோ நம்ம வீட்டு பொண்ணு ஜெயிச்சா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டேக்கு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுங்கள். இந்த குழந்தைகிட்ட இருந்து இங்கே இருக்கிற ஒரு 10 குழந்தை இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கஷ்டப்படுற வீட்டில் இருந்து வந்திருக்காங்க. ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு, ஒரு வெற்றிக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் முன்னேறி போய் நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் அவங்க. நம்ம எல்லாமே கிடைச்சி ஒரு வின் பண்ணுறோம்ல, அது வந்து சக்ஸஸ் ஆகாது. சக்ஸஸாக நீங்கள் பார்க்கலாம், பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாமல் ஒரு சக்ஸஸ் பார்க்குறீங்கல்ல, அதுதான் இன்ஸ்பிரேஷன், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இது நம்ம சக்ஸஸாக பார்க்கணும். எல்லாமே கிடச்சிருக்கும். ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவோட அரவணைப்பு கிடச்சிருக்கும், படிப்பு கிடச்சிருக்கும், அவங்களுக்கான காசு கிடச்சிருக்கும், அவங்க கேட்குற ட்ரெஸ் வாங்கி போட்டிருப்பாங்க, கேட்குற டாய்ஸை வச்சு விளையாடி இருப்பாங்க. இந்த குழந்தையோட சக்ஸஸ்க்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலக்குள்ளேருந்து வர குழந்தையோட சக்ஸஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை நீங்கள் வெளியில் காட்டுங்க, மீடியா வந்து வெளியில் கொண்டு வாங்க. ஒரு காலேஜில் அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை நீங்கள் வந்து கெஸ்ட்டாக கூப்பிடுங்க, ஒரு ஜூரியாக கூப்பிடுங்கிறது தான் எங்களோட இது. ஓகே, இப்போ இருக்க கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து வேற ஒரு மைண்ட் செட் இருக்குது. வேற மாதிரி எல்லாருமே ரீல்ஸ் உலகத்துக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அடுத்து வர ஜென்ரேஷனாவது நம்ம தான் வந்து அவங்கள கரெக்டான வழி நடத்தணுன்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங் அப்படின்னா பெஸ்ட்டு எது மேம் சொல்லுவீங்க? நான் வந்து ஆக்சுவலாக என் பசங்கிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கிறேன். நான்லாம் வளர்ந்தப்பெல்லாம் எதை சின்ன தப்பு பண்ணலாம் அடி உததான் விழும். எனக்கு நல்லா நான் 15 years வரைக்கும் கூட அந்த கட்டி ரஸ்னாக்கெல்லாம் அடி வாங்கின பீரியட்லாம் இருந்திருக்கு. இப்போ ஆமாம், காசு கொடுத்து அனாச் கடையில் போய் எதாவது வாங்கிட்டு பேலன்ஸ் காசு வந்து இருக்குன்னா அதில் ஏதாவது மிட்டாயை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அடி வாங்கின காலம்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க, என்ன வேணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்க கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் என்னன்னா, தனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக இருக்காங்க.
அது நம்ம அடம்பிடிக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இதுதான் எனக்கு வேணுங்கிற தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்புறம் எஜுகேஷன், அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது ஒன்று. நான் வந்து எப்போவுமே என் கிட்ஸுக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க நல்லா படிக்கணும். ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வர வேண்டாம். நீ வந்து 85% தான் மார்க் எடுக்கணும், அப்போ தான் அம்மா சைன் பண்ணுவேன்லாம் என் பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ சொல்லலை. உனக்கு உன் லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணால் நீ அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ ஃபெயில் ஆனால் கூட எனக்கு நீ குழந்தை தான், அம்மா தான். நான் ஃபெயில் ஆனால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஃபெயில் ஆகிட்டியா கவலைப்படாத, அடுத்த வாட்டி படித்து பாஸ் ஆகிடு, அப்படி தான் சொல்லுவேன். ஏன் ஃபெயில் ஆகினா நான் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சம்பாதிச்சு சோர்த்தை போடுறேன், நீங்கள் வந்து சாப்பிடாம இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி வந்து ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கீங்களா நான் கேட்க மாட்டேன். அந்த அவங்கள வந்து நான் படிப்பில் கஷ்டப்படுத்துறதில்ல. படித்தா நல்லா வருவேன், படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேப்பா, இப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அது குழந்தைங்க வந்து அது ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. எஜுகேஷன் முக்கியங்கிறது இப்போ எல்லா குழந்தைக்கும் தெரியுது. பட் இதை தாண்டி தேவையில்லாத விஷயங்களை நம்ம அவங்க போகும்போது கைட் பண்ணலாம். நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலை மீறி போயிடுவாங்க. இப்போ குழந்தைகிட்ட போய் இதை செய்யாதன்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா ஆர்வம், நம்மளும் அந்த வயசில் அப்படி தான் இருப்போம். இந்த இடத்துக்கு போகாதன்னா அம்மாவுக்கு தெரியாமல் போயிட்டு வந்திருப்போம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த வயசு. பட் நான் எப்போவுமே நினைக்கிறது என்ன, சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் சில்ட்ரன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க நமக்கு குழந்தைங்க கிடையாது. அவங்கள நீங்கள் வந்து கைட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், அவங்க செய்கிற விஷயங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லித்தரலாம். ஆனால் அவங்க மேலே நம்ம உரிமையை எடுத்துக்க முடியாது. நீங்கள் உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லேருந்து குழந்தைங்க வந்து தப்பான வழியை நோக்கி போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்லிங்ஸ் பண்ணலாம். 10% வந்து கண்ட்ரோல் தான். நல்லா அடித்து வளர்க்கலாம். நான் அதெல்லாம் தப்பே சொல்லுவேன், அடித்து வளர்க்கலாம். என்ன தப்பு பண்ணுறாங்களோ தப்பை சுட்டி காட்டி வளர்க்குறதுல தப்பே கிடையாது. பட்டு இந்த நான் வந்து ரொம்ப கஷ்டமான சூழல்லேருந்து வந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து இது எப்படி கிடைச்சதுங்கிறத அடிக்கடி சொல்வேன். நிறைய பேர் வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளங்க. நம்ம பட்ட கஷ்டம் வந்து அவங்க படக்கூடாது, நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாதான் எஜுகேஷனோட வேல்யூ என்னன்னு தெரியும், இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கான வேல்யூ என்னங்கிறது தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூழல் நமக்கு வரக்கூடாதுன்னா அதுக்கான உழைப்பு அவங்களுக்கு முதல்ல உழைக்கிறதுக்கு அவங்களுக்கான ஹோப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்ச் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே கஷ்டத்தை சொல்லியே வளங்க. இந்த பொருள் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ உழைச்சிருக்கோங்கிறத ஒரு கஷ்டத்தை சொல்லி வளர்க்குற போது அவங்க அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே.